ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் கவுண்ட் டவுன் எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரீஸில் வில்லன் கேங் ஒரு உயர் அதிகாரியை நடு ரோட்டில் வச்சு அப்படியே கொலை பண்ணுறாங்க. உடனே அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோக்கள் டீம் களத்தில் இறங்குறாங்க. அவங்களும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். உடனே இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அந்த வில்லன் டீம் இவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சீரீஸோடைய ஆன்லைன். இப்போதைக்கு இந்த சீரீஸில் மொத்தம் ஒரு 3 எபிசோடு தான் விட்டுருக்காங்க. மொத்தமாக ஒரு 13 எபிசோடு, அடுத்தடுத்த எபிசோடு விடுவாங்க போல். இந்த சீரீஸில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஹீரோக்கள் டீம் அவங்க பண்ணுற அந்த அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே தரமாக வந்திருக்கு. வில்லன் டீமும் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கூடையும் மிங்கிளாகி பார்க்க முடியுது. அதுவும் அந்த அதிரடி சண்டை காட்சி தான் சும்மா மிரட்டுது, அந்தளவுக்கு இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூமெண்ட்ஸ்லேயே கொண்டு போயிருக்காங்க. தமிழ் டப்புடு வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 எபிசோடு தரமான ஒரு சம்பவமாக இருக்குது. அதுக்கடுத்ததாக வர எபிசோடில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட முடிச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்த எபிசோடுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். அதே கதையை திரும்ப எடுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒரு வில்லன் டீம் ஹீரோயினை அப்படின்ட்டு கொள்றதும் அவங்க கண்டுபிடிக்கிறதும் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். அதே தான் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. இன்றைய தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க வழியை. மற்றபடி சீன்ஸில் எந்த வித மாற்றமே இல்லை. அதே மாதிரி டெம்ப்ளேட்டில் ஒரே டெம்ப்ளேட்டில் போகுது. அதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, ப்ரெடிக்டபிளாகவும் இருக்குது. அதுவும் இந்த சீரீஸில் அந்த எமோஷன்லாம் கனெக்ட் ஆகவில்லை, பெருசாக கனெக்ட் ஆகவில்லை. சும்மா அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன், இப்படி எல்லாமே பார்த்து பழக்கப்பட்ட சீனாக இருக்கிறதுனால பெருசாக நமக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்கலாம்னா ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்துட்டு தனியாக பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சும்மா இருக்கானா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே நம்ம அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.